ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இது உங்கள் அனிதா ஜக்கி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைத்தண்டை வச்சு ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாழைத்தண்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உணவில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்பவே கான்ஸ்டிபேஷனுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வாழைத்தண்டை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது சாப்பிட்டா ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அதுக்கப்புறம் வாழைத்தண்டு முக்கியமாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல்லை கரைக்கிறதுக்கும் அந்த கல்லை வராமல் தடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ப்ளீஸ் உணவில் சேர்த்துக்கோங்க. ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் இது போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்குவோம். தக்காளியின் மசிய வேணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு இது தண்ணியில் நான் ஆட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் மோர் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கருக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாசி பருப்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதையும் கழுவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடலப்பருப்பும் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணி அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புத்தூள்லேயே மிளகா, தனியா பவுடர் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான கல்லுப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அந்த மசாலாலாம் ஒன்று சேர வதங்கணும். அதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு, அதாவது அந்த காய் முங்குற அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா அந்த காயும் பருப்பு நல்லா வெந்து வரட்டும். 3 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷரெல்லாம் அடங்கிட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா காயும் அந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கும். ஒரு கரண்டிலே கொஞ்சம் பருப்பை மசிச்சு விட்ட மாதிரி ஒரு 2 கலரி விடுங்க. பாருங்கள், பருப்பு காய் எல்லாம் ஒன்று சேர நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கூட்டில் நல்லா அதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவையான கூட்டு ரெடி. இந்த கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரைஸ்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கூட்டு போட்டுட்டு மேலே கொஞ்சம் நெய் விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.